ஓகே, இன்றைக்கி வந்து நக்ஷத்ரா பியூர் வெஜிடேரியன் ஃபுல் மீல்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். என்னோடய சிஸ்டர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இதில் என்னெல்லாம் இன்றைக்கி வந்து டெலிவரி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃபஸ்ட்டு மீல்ஸ் இன் இந்தியா ஆஃப்டர் 6 years ஆஃப் யூஎஸ் லைஃப். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி வச்சுருக்காங்க. ப்ளஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு வாழை இலை கொடுத்துருக்காங்க. நம்ம ஊருனாலே அந்த ஒரு ஃபீல் வந்து வாழை இலை கொடுக்கும்போது தான் ஹாப்பியாக இருக்குது. அடுத்து ஒரு பிக்கல், பாண்டியன் எலுமிச்சம்பழம் ஊறுகாய், ஹட்சன் கர்டு, அப்புறம் பருப்பும் நெய்யும் கொடுத்துருக்காங்க. சூப்பரில். இது என்னன்னு பார்க்கலாம். என்னதான் இருக்கும் இது? புளியோதரை மாதிரி தெரியுது. பட் டேஸ்ட் பண்ணிவிட்டு என்னன்னு சொல்கிறேன். அடுத்து இது ஏதோ குருமா மாதிரி இருக்குது, பார்க்கலாம் என்னென்னு. அடுத்து ரைஸ்ன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே அப்பளம் இருக்கா அப்படின்னு நினைக்கிறேன். ரேஸாக இருந்துச்சு. ஆமாம், அப்பளம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இன்னும் உள்ள ஒரு பேக் இருக்குது. அது என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, இதான் வந்து நக்ஷத்ரா பியூர் வெஜ்ஜு தாலி. பார்க்கவே எம்மியாக இருக்குல்ல, பாருங்கள். இந்த பாக்ஸ் ஒன்று இருக்குது. வாவ், இதுக்குள்ளே ஃபுல்லாக வந்துட்டு ஐ திங்க் பாயசம், ரசம், அடுத்து ஒரு கூட்டு மாதிரி இருக்குது. அது ஏதோ உருளைக்கிழங்கு மாதிரி இருக்குது. இது ரெண்டு ஏதோ குழம்பா காயான்னு தெரில, பார்ப்போம் என்னன்னு. அப்போ எனக்கு தெரிஞ்ச ரைஸாக இருக்கும். ஓகே, இப்போ எல்லாத்தையும் இலையில் எடுத்து வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இலையில் நல்லா தண்ணி தெளிச்சாச்சு. அது வந்து நம்ம வாழை இலையில் சாப்பிடும்போது எப்பயுமே நல்லா தண்ணி தெளித்து லைட்டாக வந்து அப்படி தொடச்சி எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ஒவ்வொன்றா வந்து வைக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஓகே, நான் வச்சுட்டே காட்டுறேன். ஓகே, இப்போ எல்லாம் வந்து எடுத்து வச்சாச்சு. என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம் குயிக்காக. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பார், அடுத்து ரசம், அதுக்கடுத்து வத்த குழம்பு. ஸோ 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. காயில் வந்து உருளைக்கிழங்கு, இது வந்து ஐ திங்க் சொரக்காய், பூசணிக்காய் அந்த மாதிரி ஒரு கூட்டு. அதுக்கடுத்து புளியோதரை, அது மாதிரி பருப்பு நெய், பாயசம் அண்ட் தயிர். ஸோ இது வந்து 220 ரூபா. ஓகே தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருக்குது நாங்கள் வந்ததுலேருந்து. ஸோ 220க்கு வந்து இந்த ஃபுல் ஆப்ஷன் கொடுத்துருக்கது ஓகே. ரைஸ் வந்து ஒரு ஆள்லேருந்து ஒரு 1.5 ஆள் சாப்பிட்லாம். பட் மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு தான் இருக்குது. ஸோ ஒரு ஆளுக்கு ஃபுல்லாக வரலாம். இப்போ ஒரு ரைஸ் கம்மியாக சாப்பிட்றவங்களுக்கு மேபி ரைஸ் மட்டும் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. டேஸ்ட் வந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இது பார்த்திங்கன்னா குருமா சப்பாத்தி கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா எல்லா காயெல்லாம் போட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கடுத்து இது சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார் வச்சுருக்காங்க. பட் என்னென்னா ரொம்ப கெட்டியாக ஒரு மாதிரி குழம்பு மாதிரி வச்சுருக்காங்க. பட் டேஸ்ட் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. ஓகே,